மேலாடையை எடுத்து வந்து அவள் கௌரவத்தை நிலைநாட்டுபவனுக்கே மித்ரதேவி உரியவள். ஒப்புதல் தானே மகாராஜா? நான் ஒப்புக்கொள்கிறேன். தோற்றவனுக்கு தண்டனை என் நாட்டை விட்டே ஓட வேண்டும். சபாஷ்! அசல் அவன் பிணமாதான் திரும்பி வருவான்பா. ஆனா இவனை நான் உயிரோட தான் கூட்டு வருவேன். இவரால் ஜனங்க சீனு துப்பி பெண்கள்லாம் மண்ணவாரி தூவி இவன் தலை தொங்க போட்டு போறதை நீங்க பார்த்து ரசிக்கணும். யுவராணியின் மேலாடையுடன் வந்து யார் இந்த கோட்டை முதலில் தாண்டுகிறார்களோ அவரே வெற்றி திருமகன். குதிரைகளின் பிராணம் காப்பாயா இல்லை ராஜகுமாரியின் மானம் காப்பாயா? என்ன செய்வார்? வீசுடா பாஷா! பாஷா, யுவராணி மானம் காப்பாத்தணும். இல்லைன்னா நீ காப்பாத்தன என் பிராணத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு? சரி. மேலாடை ரணதேவி கையில் உள்ளதேமா? ஜெயிப்பது காட்டுகிறேன்.